ட்ரம்புக்கு என்ன ஆச்சு? இந்தியா மேல இவ்வளவு கோபம் ஏன்? அமெரிக்காவுக்கே இது ஆபத்தா? இதோ சுருக்கமா சொல்றேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உட்பட கிட்டத்தட்ட 200 நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காரு. இந்த டாரிஃப் கொள்கை ஒரு தோல்வியடைந்த நடவடிக்கை. இதனால எதையும் சாதிக்க முடியாதுன்னு உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. தன்னோட முதல் பதவி காலத்துல ட்ரம்ப் சீனாவை மிரட்ட நினைச்சாரு. ஆனா அது பெருசா ஒன்னும் நடக்கல. அதே போல இப்போ இந்தியா போன்ற ஒரு பெரிய மற்றும் சுயசார்பு நாட்டை இந்த மாதிரி மிரட்டி பணிய வைக்க முடியாதுன்னு நிபுணர்கள் திட்டவட்டமா சொல்றாங்க. சில நிபுணர்களின் கருத்துப்படி அமெரிக்காவுக்கு இந்தியாவின் வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ட்ரம்ப் என்ற தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே இந்தியாவின் வளர்ச்சி ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்தியா அமெரிக்காவை விட வேகமாக வளர்ந்துடுமோங்கிற பொறாமையும் பயமும் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. கோவிட்-19 அப்பிறகு இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இந்த வரி விதிப்பு ஒரு சின்ன தேக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்தியா அதை எளிதா கடந்துடும்னு வல்லுநர்கள் நம்புறாங்க. இந்தியாவோட உள்நாட்டு சந்தை ரொம்ப பெருசுங்கிறதுனால இந்த வர்த்தக தடைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் ட்ரம்போட இந்த கொள்கை அமெரிக்காவுக்கே பிற்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறாங்க. கடைசியில ட்ரம்ப் தன்னோட கொள்கைகளை மாத்திக்கிட்டு இந்தியாவுடன் நல்லுறவு மேற்கொள்ள வேண்டும்னு அவங்க அறிவுரை சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? இந்த வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை பாதிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.